செஞ்சர் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நித்தம் எழுந்தருளி நின்மலனை எந்தனக்கு புத்தி மிக மிக போதித்து சித்தமயம் போக்குவாய். இன்ப சுக பூரணத்து இரண்டும் அறவே ஆக்குவாய். கீழ காசாக்குடியன் வளர்ப்பண்ணை அருள்மிகு சீதலாதேவியே. ஆதி சங்கரர் தம்மின் அத்வைதமாய் வந்து நீதி நெறி காட்டுகிற நிர்மலமாய் சோதியன சந்திர சேகரராய் சந்ததி எம்மின் குருவாய் வந்தார் திருவடி வணங்குவாம். எல்லாம் வல்ல அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. அப்படின்னா ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து அருள் செய்யக்கூடிய பரம்பொருளினுடைய அளப்பெரும் கருணையினாலே திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா தானே நமக்கு தஞ்சாவூர் கும்போணம் தாலுக்கா மாற்றிவிட்டாங்க. ரைட். தஞ்சாவூர் மாவட்டம் நம்முடைய திருவிடைமருதூர் தாலுக்கா நாளூர் அற்புதமான இந்த வேங்கடாஜலபதியினுடைய ஆலயத்தில் கோரக்ஷண சமிதியின் சார்பாக கம்பராமாயணத்தினுடைய தொடர் சொற்பொழிவானது 7 நாட்கள் இங்கே நடைபெற இருக்கிறது. அன்பிற்கினிய இந்த நாளூர் கிராமத்தை சார்ந்த ஊர் நாட்டாண்மை பெரியவர்கள் அத்தனை பேரையும் அடியேன் வணங்கி மகிழ்கின்றேன். ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம். ஆனால் எனக்கு இந்த ஊரில் ஒரே ஒரு முறை இங்கே ஒரு திருமண விழாவுக்காக வந்திருந்தோம். அது இந்த சென ஊசி வைக்கிற பையன் தண்டபாணின்னு ஒரு பையன் இங்கே தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நண்பர் எனக்கு. அதனால் எங்கள் ஆத்திரையும் மாடு இருக்கிறதுனால அதனால் அந்த பையன் கூப்பிட்டாப்புல நான் கல்யாணத்தும் போது வந்தோம். அப்பயே ரொம்ப அற்புதமான ஆலயமாக இருந்தது. ரொம்ப அழகான முறையில் ஊரினுடைய நடுநாயகமாக ரொம்ப அழகான முறையில் நாளூர் கிராமவாசிகள் ஊர் நாட்டாண்மைகள் எல்லோரும் இந்த வரிசையாக ஃபேனு நாற்காலி டியூப்லைட் போட்டு ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. மைக் செட் வச்சா போதும் விழா நடத்திக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகான முறையில் திருமண மண்டபமாகவும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் புரட்டாசி மாதம் கம்ப சேவை விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்ற அற்புதமாக நாளூர் கிராமத்தை சார்ந்த பெரியோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்குவதிலே அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஊரில் எனக்கு ஒரே ஒரு நண்பர் தான் தெரியும். நம்ம மாரியப்பன்ஜி அவர்கள் தெரியும். அன்பிற்கினே சகோதரர் ராஜசேகர்ஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மலர்களை சொல்லி, அன்பு பெரியோர்களே தாய்மார்களே, கம்பராமாயணம் 7 நாட்கள் இந்த நாளூர் ஆலயத்திலே இந்த வெங்கடாஜலபதி ஆலயத்திலே நடைபெற வேண்டும் என்பது இந்த ஆண்டினுடைய திட்டமல்ல, போன ஆண்டினுடைய திட்டம். இது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போன ஆண்டு இதே போல ஸ்ரீராம நவமி வருகின்ற பொழுது நம்ம மாரியப்பன்ஜிகிட்ட கன்சல்ட் பண்ணோம். அப்போ இங்கே காளி ஆட்டத்தினுடைய விழாவானது இடையில வந்தது. அப்போ நம்ம 4 நாள் 7 நாள் தொடர்ந்து நடைபெறுகின்ற பொழுது ஒரு நாள் காளி ஆட்டம்னா மக்கள் அங்கே போயிடுவாங்கன்னு நம்மளும் அங்கே காளி ஆட்டம் பார்க்க போயிடலாம் அப்படின்னார். அதனால அந்த ஒரு காரணத்தினால இது போன ஆண்டு நடைபெற வேண்டிய இந்த ராமாயணம், இதை யார் நமக்கு ஸ்பான்சர் பண்ணி நடத்துகிறாங்கன்னா அதுவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோரக்ஷண சமிதி என்று நம்முடைய திருவீழி மிழலையிலே மிக அழகான ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோஷாலை வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நாட்டு பசுமாடு, அந்த நாட்டு பசுமாடு கொஞ்சம் அழிந்து போகிற இல்லை வயசான பசுமாடாக இருந்தால் நம்ம சொல்கிற கஷ்டமாக இருக்குது, கட்டிங்க்கு போயிட போதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பசுக்களை எல்லாம் அவர்கள் பாதுகாத்து அவர்களை செப்பனிட்டு அதற்கெல்லாம் பசுமாட்டை காக்கின்ற சமிதியாக அந்த திருவீழிமிழலை நம்ம பெரிய கோயில் இருக்குது, அது பக்கத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல கோரக்ஷண சமிதியை ஆடிட்டர் குரு பிரசாத் அப்படிங்கிறவர் ரொம்ப அற்புதமான முறையில் சிறப்போடும் நடைபெற்று வருகிறார். அவர் அடியனுக்கு இந்த ஸ்ரீராம நவமியை ஒட்டி, உங்களுக்கு நல்லா தெரியும், ஏப்ரல் 6ஆம் தேதி ராமனுடைய அவதார ஜென்ம நாள். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன தலைப்பில் பேச போகிறோம் என்று சொன்னால், ராம அவதாரம் என்ற தலைப்பிலே அடியேன் உரையாற்ற இருக்கின்றேன். நாளைய தினம் சீதாதேவி திருக்கல்யாணம், அப்புறம் பாதுகா பட்டாபிஷேகம், அதன் பிறகு ஜடாயு மோக்ஷம், அதற்கு அடுத்த நாள் சொல்லின் செல்வன், அதற்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்று நமக்கு சுந்தர காண்டம், அதற்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் என்று இந்த கதை மிக அற்புதமாக நகர்ந்து செல்ல இருக்கிறது. சரி சார், இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே சார், கம்பராமாயணம் இல்லை, ராமாயணம் தான் நமக்கு கார்ட்டூன்லேயே ராமாயணம் வந்துருச்சு,
இன்னும் சொல்ல போனால் நமக்கு ராமாயண சீரியல் வேறு நமக்கு தொலைக்காட்சியில் மாலை நேரத்தில் போடுறாங்க, அது சன் டிவிலையும் போடுறான், தூர்தர்ஷன்லையும் போடுறானே. இப்போ நீங்கள் புதுசாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அன்பு பெரியோர்களே, நாலூரை சார்ந்த கிராமவாசிகளே, தமிழ் மொழி நம்ம அத்தனை பேருக்கும் எங்கிருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஆகவே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராமாயணம் எது என்று சொன்னால், கம்ப நாட்டாழ்வார் அருளிய இந்த கம்ப ராமாயணம். அந்த கம்ப ராமாயணத்துடைய சிறப்புகளை தமிழ் மொழியில் கம்பன் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு நாம் தெரிஞ்சு பார்க்கணும். அன்பு பிள்ளைகளே, நமக்கு நம்ம அம்மா தானே ஒஸ்தி. எழுத்த விட்ட அம்மாவை கும்பிடுவோம், அம்மாவோட கூட பிறந்த பெரியம்மாவோ சின்னம்மா சித்தின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வணக்கம் செலுத்துவோம், வாங்க பெரியம்மா சித்தின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு உதவினாக்க போய் ஆஸ்பத்திரி மருந்து வாங்கி கொடுப்போம், எல்லா உதவிகளையும் செய்வோம். ஆனால் நம்முடைய பெற்ற தாய் தான் நம் ஒருவருக்கும் உயர்ந்தவள். அதுபோல உலகத்திலே அன்பு குழந்தைகளே, எத்தனை ராமாயணம் இருக்கிறது என்று சொன்னால் 10,000க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. சார், எல்லா ராமாயணத்திலையும் ஒரே கதை தானே? எல்லா ராமாயணத்திலையும் ஒரே கதை தானே? ராமன் சீதையை கல்யாணம் பண்ணார், ராவணனை கடத்திட்டு போனார் ராவணன், திருப்பி ராமச்சந்திரமூர்த்தி பாலம் கட்டினார், அனுமார் ஆஞ்சநேயருடைய பலத்தோடு வானர சேனைகளோடு சென்று மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தார். இதே தானே சார் எல்லா ராமாயணத்திலும் இருக்கு. அப்ப நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னால், அன்பு பெரியோர்களே, மறந்து விடாதீர்கள், இந்த 10,000க்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் கொட்டி கிடக்கிறது. பாரத திருநாடு மட்டுமல்ல, உலகத்திலே இந்தோனேசியா போன்ற நாடுகளிலும் ராமாயணம் இருக்கிறது. ஆக அன்பு பெரியோர்களே, அந்த வகையிலே எத்தனை ராமாயணம் இருந்தாலும், நான் ஏற்கனவே அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். பெரியம்மா இருப்பாங்க, சின்னம்மா இருப்பாங்க, எழுத்த விட்ட அம்மா வயசான பாட்டி இருக்கும், எல்லாரையும் வணங்குவோம், போற்றுவோம். ஆனால் நம்முடைய தாய்மொழியான நம்ம அம்மாவை தான் நம்ம உயர்ந்த இடத்துல வச்சு எண்ணி பார்ப்போம். அதுபோல இந்த கம்ப ராமாயணம் வால்மீகி தான் முதல்ல சமஸ்கிருத மொழியில வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணம் தான் வால்மீகி ராமாயணம். அதனை தொடர்ந்துதான் தமிழ் மொழியிலே கம்ப நாட்டாழ்வார் என்று சொல்லுகிறோம். அவரை ஆழ்வாராகவே கருதுகிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்க சாமி உள்ளே போனீங்கன்னா நம்ம வெங்கடாஜலபதி ஆலயத்துக்குள்ளே தச அவதாரம் இருக்குது. தசாவதாரம்னா உடனே கமலஹாசனா சார், அசீனா சார்னு கேட்கப்படாது. இந்த தசாவதாரத்தை பார்த்தீங்கன்னா இதில் மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மன், வாமன், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி என்று 10 வகையான அவதாரங்கள் தச அவதாரமாக இருக்கிறது. அன்பு குழந்தைகளே, நீங்கள் கதையை நல்ல கவனமாக கேட்கணும். இந்த தம்பி அமைதியாக இருக்கணும் தம்பி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப பெருமையோடு என்னுடைய தற்பெருமை பேசுகிறதா சான்றோர்கள் தவறாக நினைக்க வேண்டாம். உங்களை போன்ற சிறு வயதில் 5வது 6வது படிக்கும்போது எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். 45 வயசு ஆயிடுச்சு. என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது 5வது 6வது படிக்கும்போது அப்போ டிவி ரொம்ப கிடையாதுன்னு. இப்போ அண்ணனுக்குலாம் வயசானவனுக்குலாம் தெரியும், பெரியவங்களுக்குலாம் ஒளியம்னு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஒரே ஒரு இது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சினிமா போடுவான். அந்த ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு தவம் இருப்போம். இதுலேயே அது வேற உங்களுக்கு தெரியும், டிஷ் ஆண்டனா இல்லை, ஊருக்கே ஒரே ஆண்டனா இருக்கும். அதை பிடிச்சி அப்பப்போ திருப்பிக்கிட்டே கிடக்கணும். அது பார்த்தீங்கன்னா பெரிய பெடல் அந்த ஆண்டனாலாம் இந்த பிள்ளைங்க பார்த்துருப்பாங்களான்னு கூட தெரியாது. இப்போல்லாம் டிஷ் ஆண்டனா செல்ஃபோன்லேயே எல்லாம் வந்துருச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டனாவில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை படம் போடுவான், வெள்ளிக்கிழமை ஒளியம்னு சினிமா பாட்டு போடுவான். அந்த பாட்டை பார்க்குறதுக்கு அப்படி நாங்கள் தவம் இருப்போம். ஒரே ஒரு டிவி, சாலிடர்னு ஒரு டிவி, அது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கதவு சட்டர் மாதிரி வச்சு மாடல், அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்படி இருந்த காலகட்டத்தில் உங்களை போல நானும் சின்ன குழந்தையாக இருக்கின்ற பொழுது, மறந்துடாங்க குழந்தைகளே, இதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா நாலூரில், வாங்கம்மா தாய்மார்கள் அத்தனை பேரும் வாங்க, நல்ல வசதி ஏற்பாடு செய்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே, கால் வலிக்காமல் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம், நல்ல மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. அதனால இதே போல் உங்களை போல குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையார் இந்த மாதிரி யாரோ ஒரு பேச்சாளர் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு கோயிலில் கூட அழைச்சிக்கிட்டே போவார், சும்மா அழைச்சிக்கிட்டே போவார். அந்த சொற்பொழிவை கேட்டுத்தான் அன்பு குழந்தைகளே, உங்களை போன்ற இருக்கின்ற வயதிலே அந்த சொற்பொழிவை கேட்டு இன்றைக்கு உங்கள் முன் பேச்சாளராக எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் 2 மணி நேரம் வரைக்கும் இறைவன் சும்மா உளர்றதில்லை, சினிமா பாட்டு அடிக்கிறது இல்லை, சப்ஜெக்ட் நாலேஜோடு இறைவன் பேச வச்சிருக்கிறான்னு சொன்னால் அதற்கு குருவினுடைய காணிக்கை
சின்ன குழந்தையில என்னுடைய தாய் தந்தையார் இப்பொழுது இல்லை. ஆகவே என்னுடைய தாய் தந்தையார் இருவரும் சேர்ந்து இதுபோல ஆலயத்திற்கு குறிப்பாக ஆன்மீக சொற்பொழிவுக்கு அழைத்து வந்ததனுடைய விளைவுதான் உங்கள் முன் இன்றைக்கு சக்தி கனல் என்று பட்டம் பெற்று டாக்டர் சுந்தர சிவகுமாராக அடியேன் இங்கே உங்கள் முன் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த குழந்தையாக நான் இருந்த பொழுது கேட்ட கதைகள் சார், அது உண்மையா பொய்யா அப்புறமேல ஆராய்ச்சி பண்ணிக்க. அதில் கதை இதெல்லாம் கட்டுக்கதையா சார்? ராமாயணம் என்பது ஒரு கட்டுக்கதை தானே, ஏதோ அவர்களாக பார்த்து அவெல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து எழுதி வச்சது தானே ராமாயணம்? இல்லை, இந்த பாரத தேசத்தினுடைய இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணினுடைய அடையாளம் இந்த ராமாயணம். ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய், சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பரிசு ஒன்று, நான் அந்த 7 நாள் போகும்போது நீங்கள் என்ன வாரியார் சுவாமிகளான்னு கேட்காதீங்க, அவருடைய பாதத்தில் கால் தூசி தான் நான் இருப்பேன். இருந்தாலும் நல்ல விஷயத்தை அவரை பார்த்து காப்பி அடிச்சுக்கலாம்ல, தப்பு இல்லை. இப்போ விஜய் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறான், எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறான் இல்லையா, குள்ளா வச்சுட்டு. அது மாதிரி வாரியார் சுவாமிகள் எந்த ஊருக்கு சென்றாலும் சொற்பொழிவு முடிந்தவுடன் பிள்ளைகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு ஒரு சின்ன புக்கோ ஒரு பேனா பென்சில் பரிசு கொடுப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் நாம் நான் வாங்கினேன், சேர் இருக்குது உட்காந்து. அதனால் நாம் எந்த ஆலயத்தில் சென்று சொற்பொழிவு பேசினாலும் இந்த மாதிரி தொடர் சொற்பொழிவு, கும்பாபிஷேக நேர்முக வரணும்னா நேரம் இருக்காது பேசுகிறதுக்கு. இப்போ அண்மையில் கூட திருவாரூர் தேரோட்டம் 7ஆம் தேதி தானே, ஏப்ரல் 7 திருவாரூர் தேரோட்டம். அதில் காரைக்கால் எஃப்எம்மில் இந்த சுவாமிகிட்ட வந்த நேரம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனில் பேசுகிறதுக்கு. அதனால் பூவோடு சேர்ந்த நாரும் சிவகுமாரும் மணக்கும் என்பதை போல உங்களுடைய ஆலயத்திற்கு வந்த நேரம். ஆகவே ஒரு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஒரு சின்ன ஸ்டாச்சு ஒன்று, இது ஒன்றும் விலை ஒன்றும் 5000 ரூபா இல்லை, சும்மா கார்ட்போர்டு அட்டையில் வந்து கிஃப்ட் இது. இதை இன்றைக்கி ஒரே ஒரு மாணவருக்கு தான் கொடுக்க போகிறோம். யார் கேள்வி கேட்டு கடைசியில் சொற்பொழிவு முடிஞ்சோடனே கேள்வி கேட்பேன், அது கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ராமருடைய திருவுருவ சிலை கார்ட்போர்டு படம் மாதிரி. இது என்ன சார் சிறப்புனா, இது கடையில் வாங்கினது தான். ஆனால் அயோத்தியா மாநகரத்தில் இன்றைக்கு ராம ஜென்மபூமி என்ற ராமச்சந்திரமூர்த்தி எந்த இடத்திலே பிறந்தாரோ அந்த இடத்துல பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்பி, அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்தில் எப்படி ராமச்சந்திரமூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறாரோ அதே உருவத்தினுடைய அமைப்பில் இருப்பது இந்த ராமச்சந்திரமூர்த்தி. இதை எந்த குழந்தைகள் பரிசாக பெறப்போகிறீர்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா? ராமச்சந்திரமூர்த்திக்கு. அதனால அன்பு குழந்தைகளே, தாய்மார்களே, பின்னாடி இருக்கிற அன்பு இளம் சிங்கங்களே, அனைவரும் இந்த ஒரு 7 நாள் தயவு செய்து உங்களுடைய வேலை அந்த விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு வாங்க. மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லலை. மகிழ்ச்சியாக இந்த குழந்தைகளுக்கு தான் இந்த ராமாயணம், அண்ணன் பெரிய அண்ணனுக்குலாம் என்னோட நல்லா தெரியும். இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மறந்து விடாதீர்கள். வருகின்ற சமுதாயம் எப்படி போகிறது என்று சொன்னால் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. கல்லூரியிலே பேராசிரியராக இருப்பதனாலே எல்லா மாணவர்களுடைய நாடியையும் அடியேன் பிடித்து பார்த்திருக்கிறேன். அதனால் வேண்டாண்ணே, எது வேண்டாண்ணே, நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. எல்லாருடைய நாடி, மாணவர்களுடைய நாடி நரம்புகளை எல்லாம் பிடித்து பார்த்ததுனாலே அவர்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள்னே தெரியல. அன்பு தம்பி எந்த நேரம் பார்த்தாலும் செல்ஃபோன், பாடமே யாரும் கவனிக்க மாட்டேங்கிறான் சார். பாரதியாரை பற்றி அப்படி உச்சாணி கொம்புல போய் பேசி அண்ணன் பேசின மாதிரி, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு அப்படி தூக்கி பேசி நிப்பாட்டினோடனே, அதுக்கு ஏன் சார் நீங்கள் எமோஷன் ஆகுறீங்க அப்படிங்கிறான். இல்லைடா, தமிழோட சிறப்பு அப்படி உயர்வாக சொல்லியிருக்காரு தம்பி, இருக்கட்டும் சார், அதுக்கு என்னங்கிறீங்க இப்போ அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு உணர்வு இல்லை, மொழி ரீதியாக உணர்வு இல்லை. எவன் ஒருவன் தன்னுடைய தாய் மொழியை நேசிக்கிறானோ அவனால் மட்டுமே இந்த பாரத திருநாட்டை நேசிக்க முடியும். மகாத்மா காந்தியடிகள் சொல்லுகின்றார். அதனால உங்க எல்லாருக்கும் முதல்ல தமிழ் சொன்னாலே மெய்மையர் புடைக்கணுங்க. அப்புறம் என்னங்க இருக்கு? நம்முடைய நாடி நரம்பு ரத்தம் சதைகளோடு கலந்த மொழி நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி மறந்துடப்படாது. சார் நீங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு தமிழ் வாத்தியாருங்கிறதுனால இப்படி தூக்கி நிப்பாட்டுறீங்களா? அப்போ ஆங்கிலம் வேஸ்ட்டா? ஹிந்தி படிக்க வேண்டாமா? மற்ற மொழிகளை எல்லாம் படிக்க வேண்டாமானா எல்லா மொழிகளையும் படிப்போம். எந்த மொழிகளை வேண்டும்? பாரதி சொல்கிறான். நான் சொன்னால் சண்டைக்கு வருவீங்க. சென்றிடுவீர் 8 திக்கும்
கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று சொல்றான். அன்பு பிள்ளைகளே, எல்லா நாட்டுக்கும் போங்க, எல்லா ஊருக்கும் போங்க, என்ன மொழியை கத்துக்கணுமோ கத்துங்க, என்ன டெக்னாலஜி அறிவை பெற்றுக்கொள்ளணுமோ எல்லாத்தையும் பெற்றுங்க, நாளூரை மறந்துடாதீங்க. அவ்வளோதான் நம்மளுடைய கோரிக்கை. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய சொந்த பூமி, இந்த மண்ணை மறக்காமல் இருங்கள். எங்க வேணாலும் நீங்க போயிட்டு வாங்க, வழிபாடு செய்யுங்க, சம்பாதிப்பதற்காக போங்க. ஆனால் உங்க சொந்த ஊர் நாளூரை மறந்துடக்கூடாது. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமானு நம்ம பார்க்கிறோமே. உலகத்தில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் நம்முடைய பாரத திருநாடு மாதிரி ஒரு நாடு வராது. அப்படிப்பட்ட பாரத திருநாட்டிலே ஒரு அழகான காப்பியம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழியிலே கம்பரால் அருளப்பெற்ற கம்பராமாயணம். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு இல்லை. எப்படி தான் அந்த மனுஷன் உட்கார்ந்து எழுதினானோ அதுவும் நமக்கு தெரியாது. 10,500 பாடல்கள் கம்பராமாயணத்தில் இருக்கு. நன்றிண்ணா, நன்றி. 10,500 பாடல்கள் இந்த கம்பராமாயணத்திலே நமக்கு இருக்கிறது. இந்த 10,500 பாட்டை எப்படின்னா நீங்கள் 7 மணி நேரத்தில் கொண்டு வந்து சுருக்க போகிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாட்டாக சொல்லி விளக்கம் சொல்லணும்னா நான் இந்த நாளூரில் 10 வருஷம் கம்பராமாயணம் பேசணும், எல்லாரும் தெரித்து ஓடி போயிடுவீங்க. இப்போ 5வது படிக்கிற பையன் இப்போ காலேஜ் படித்து வேலைக்கு போகிற வரைக்கும் ராமாயணம் பேசுகிறோம். எல்லாவற்றையும் சுருக்கி அதை ரத்தின சுருக்கமாக மாற்றி எது உங்களுக்கு நல்ல தேவையோ, இந்த காலத்துக்கு எது ஏற்ற கருத்துக்களோ அவற்றையெல்லாம் உங்களுடைய மனதிலே பதிய வைப்பது தான் இந்த கம்பராமாயணத்தினுடைய நோக்கம். அன்பு பெரியவர்கள், ஒரு 5 நிமிஷம் அப்படி போயிட்டு வந்தேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எதுக்கு என்னன்னே தெரியாமல் திடீர்னு ராமர் பிறந்தாரு கதைன்னு ஆரம்பித்தோம்னா அது சுத்தப்படாது. அதனால் உங்களை எல்லாம் தன்வயப்படுத்தி இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ தாய்மார்களே, ஒரு 7 நாட்கள் தொலைக்காட்சி சீரியலை ஆஃப் பண்ணிவிடுங்க. வீட்டில் ஒரு சரியாக 7 மணி வீட்டில் நீங்கள் விளக்கேற்றிட்டு, நம்ம 6:30 போட்டிருக்கிறோம், வீட்டில் நீங்கள் தாய்மார்கள்லாம் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு 6:45 வரந்தால் சரியாக இருக்கும். 7 மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவோம். 8:10க்கு இன்றைக்கி நாம் ஒரு 1 மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம், 1.25 மணி நேரத்தில் சொற்பொழிவு நிறைவு செய்வோம். அதன் பிற்பாடு பிரசாதம் கொடுத்துட்டு நாம் 8:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். 1 மணி நேரம் தான். உங்களுடைய பொன்னான 1 மணி நேரத்தை எனக்கு தாருங்கள், எனக்கு அல்ல ராமச்சந்திர மூர்த்திக்காக தாருங்கள். ஆக தாய்மார்களே, பெரியோர்களே, இனிமேல் இன்றிலிருந்து இன்னைக்கு ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்ய போறார். நம்முடைய சொற்பொழிவின் வாயிலாக, கம்பராமாயணத்தினுடைய வாயிலாக ராமச்சந்திரமூர்த்தி பிறக்க போறார். நாளைக்கு அந்த கதை அப்படியே மெல்ல 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 நகர போகிறது. இடையில சீதாதேவி திருக்கல்யாணம் இருக்கு. இவர் காட்டுக்கு போயாகணும், காட்டில் அவ்வளோ கதைகள் இருக்கு. அதுலேருந்துலாம் நாம் என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம்? அதுதான் முக்கியம். ராமாயண கதையிலிருந்து இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த கம்பராமாயணத்தின தொடர் சொற்பொழிவிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு இந்த நாளூர் கிராமத்தை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ ஊரில் போய் பேசியிருக்கிறோம். இதே ராமாயணம் திருத்துறைப்பூண்டியிலேருந்து காரைக்காலிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடத்துல, செருகலத்தூர்னு இங்கே ஒரு ஊர், கொடவாசல் வரதராஜர் பெருமாள் கோயில் எங்கள் காலேஜ் சார்பாகவே பேச சொன்னாங்க. இதெல்லாம் நாம் போன ஆண்டு எல்லாம் பேசியிருக்கிறோம். அந்த நாளூரில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, சந்தோஷத்துக்காக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய சிகப்பு சேர் போட்டு பக்கத்தில் வேற ஒரு கல்யாண பொண்ணை உட்கார வச்சுக்கலாம் போல இருக்கு, கோச்சிக்காய்ங்கன்னு. ரொம்ப மகிழ்ச்சியாக அற்புதமான முறையில் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறாங்க. தம்பி பால கணேஷ் தான் இந்த ஐடியா சொன்னார் போல இருக்கு, இந்த சேரை போடுங்கன்னு. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. அன்பு குழந்தைகளே, கம்ப ராமாயணம் தமிழ் மொழியிலே உயர்ந்த இடத்திலே வைத்து எண்ணப்படுகிறது. தம்பி, கேள்வி எங்கேருந்து வேணாலும் வரலாம். ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் சொல்லிட்டு அப்படியே உங்கள் 2 கண்ணு 2 காதை அப்படியே என்கிட்ட ஐயாட்ட கொடுத்துடணும். ஒரு 1 மணி நேரம், அப்புறம் திருப்பி கொடுத்துட்றேன். தமிழ் மொழியிலே கம்பராமாயணத்துக்கு நிகர் இன்னொன்று எழுத முடியாது. நான் முன்பே சொன்னது போல 10,500 பாடல்களை உடையது. தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு, கதின்னு ஒரு வார்த்தை இருக்கு. காதி, கதி. கதினா என்ன? ஒன்றையே சார்ந்து இருக்கிறதல் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் கேட்பாங்க, ஏன்டா அந்த பொண்ணே கதின்னு கிடக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்டா அந்த பொண்ணே கதின்னு இருக்கிற அப்படிம்பாங்க. அப்போ கதி என்று சொன்னால் ஒன்றை சார்ந்திருத்தல். அன்பு தாய்மார்களே, தமிழ் மொழி
கதியேன்னு கிடக்கு. யாரை நம்பி இருக்கிறது என்று சொன்னால் கதி ரெண்டு சொல்லது. க என்றால் கம்பராமாயணம், தீ என்றால் திருக்குறள். தமிழ் மொழியிலே கம்பராமாயணமும் திருக்குறளும் இல்லை என்று சொன்னால் தமிழ் மொழியே இல்லை என்று நம்முடைய முண்டாசு கவிஞன், முறுக்கு மீசை கவிஞன், செந்தமிழ் தேர்ப்பாகன், சிந்துக்கு தந்தை, தேசிய கவி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற மகாகவி பாரதி மிக அற்புதமாக சொல்லுகிறான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதிய மாதிரி யார் சார் தமிழுக்கு சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்த எத்தனையோ மொழிகள் எனக்கு தெரியும். ஒன்று வச்சுங்க, 5-6 மொழிகள் தெரிஞ்சாதான் அதில் எது சிறப்புன்னு நீ முடிவுக்கு வர முடியும். எனக்கு ஒன்று தான் சார் தெரியும் அப்படின்னாக்க முடியாது. பாரதி சொல்கிறான், யாமறிந்த மொழிகளிலே பாரதிக்கு தமிழ் தெரியும். தமிழ்நாட்டில் பிறந்ததுனால காசியில் போய் கொஞ்ச நாள் வாழ்ந்தார். சமஸ்கிருதம், ஹிந்தி தெரியும். கேரளாவினுடைய மலையாளம் தெரியும், தெலுங்கு தெரியும், லத்தீன் தெரியும். பாண்டிச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்தார். உங்களுக்கு தெரியும் அந்த கதையெல்லாம், சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அதனால் பிரெஞ்சு மொழி தெரியும். ஏறத்தாழ 7 மொழிகள் 8 மொழிகள் எழுதவும் பேசவும் தெரிந்த மகாகவி பாரதி சொல்லுகிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்போ நான் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? உனக்கு எத்தனை மொழி தெரியும்? எனக்கு எத்தனை மொழி தெரியும்? தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், இங்கிலீஷும் கொஞ்சம் அறகுறையாக ஏதோ பேசுவோம். ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எழுதுவோம். அப்போ நம்ம 2 பேரும் பேசினா என்ன தம்பி சொல்கிறது? யான் அறிந்த 2 மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம். ஒருத்தர் ஆங்கிலமும் தெரியலன்னு வச்சுங்க, அவர் என்ன சொல்லணும்? யான் அறிந்த 1 மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம். அப்போ சொல்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதி வேணும். அப்படிப்பட்ட முண்டாசு கவிஞன் பாரதி சொல்லுகிறான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் இந்த பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்றான். அதில் யாரை முதல்ல சொல்கிறான்னா கம்பனை தான் சொல்கிறான் பாரதி. அப்போ பாரதி சொன்னால் தானே சார் அது சரியாக இருக்கும். ஏன்னா 7 மொழிகள் எழுதவும் பேசவும் தெரிந்த பாரதி சொல்லுகிறான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல். கம்பனை மாதிரி ஒரு புலவர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது சார். அப்புறம் வள்ளுவனை போல், இப்போ சொன்னோம் இல்லையா திருக்குறள், அதுவும் உங்களுக்கு தெரியும், அது தனி. இளங்கோவை போல், சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்ற அற்புதமான தமிழிலே தோன்றிய முதல் காப்பியம், அந்த முதல் காப்பியத்தினுடைய ஆசான் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகளை 3வது இடத்துக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸுன்னு சொல்கிறான் பாரதி. தங்கப்பதக்கம், வெள்ளி பதக்கம், பிரான்ஸ் மெடல் இல்லையா, அந்த 3 பதக்கத்தையும் வர்ற மாதிரி நம்முடைய பாரதி ரொம்ப அற்புதமாக சொல்கிறான். கம்பனை உயர்ந்த இடத்துல வச்சு சொல்கிறான். அது மட்டுமல்ல, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அன்பு குழந்தைகளே, ஒரு ஊருக்கு ஒரு ஆள் பிறந்ததுனால ஒரு சிறப்பு வருமா சார்? வரும். ஒன்றுமில்லை, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குது. ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் என்ற அற்புதமான பகுதி இருக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமேஸ்வரம் ராமச்சந்திரமூர்த்தி சிவபூஜை பண்ண இடம். அது நம்ம கதையில் கடைசி நாள் பார்க்க போகிறோம். அந்த ராமேஸ்வரம் என்ற அந்த புண்ணிய பூமி ராமச்சந்திரமூர்த்தி சிவபூஜை செய்ததனால் மட்டும் பெருமை அல்ல, அப்துல் கலாம் என்ற அற்புதமான விஞ்ஞானியும் அதே ராமேஸ்வரத்திலே பிறந்ததினாலே அவருடைய பிறப்பு, அவர் ஜனாதிபதியாக அமர்ந்த பொழுது உலகமே ராமேஸ்வரத்தை உற்று நோக்கியது என்று சொன்னால், ஒருவர் பிறந்ததனாலேயே ஒரு நகரம் அல்லது ஒரு ஊர் சிறப்பாக இருக்குமா என்றால் இருக்கும். பாரதி சொல்றான், இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சார் சிறப்பு என்று சொன்னால், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கல்வி கேட்பதிலே, கல்வி தம்பி நோந்து கருப்பா, வயலட் சட்டை மறைக்குது. கல்வியிலே சிறப்பான தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்ததனாலே இந்த தமிழ்நாட்டுக்கு உயர்ந்த சிறப்பு. ஆக அப்படிப்பட்ட கம்ப ராமாயணம். அன்பு பெரியோர்களே, கம்ப நாட்டாழ்வார், இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்லுகிறேன், அவர் ஒரு காளி கோயிலிலே உவச்சர் குலம்னு பேர்.
பூசாரின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இந்த கம்ப நாட்டாழ்வார் இருக்கிறார். உவச்சர் குலம் என்று பார்க்கிறோம். இந்த கம்ப நாட்டாழ்வார் சமஸ்கிருத மொழியை படித்து அதில் இருக்கிற வால்மீகி ராமாயணம் என்ற கதையை தன்னுடைய மனதிலே உள்வாங்கி கொண்டு அதன் பிறகு தமிழ் மொழியிலே 10,500க்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட ராமாயணத்தை அருளியிருக்கிறார். அன்பு குழந்தைகளே, இது ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ராமாயணம், பாரத திருநாட்டில் மட்டும்தான் ராமாயணம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்தோனேஷியா என்று ஒரு நாடு இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த இந்தோனேஷியா என்ற நாட்டிலே அப்பப்போ சுனாமி வரும். இன்னும் வெளிப்படையாக கொஞ்சம் இறங்கி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அந்த இந்தோனேஷியா என்பது இஸ்லாமிய நாடு. இன்றைக்கும் நீங்கள் இந்தோனேஷியாவில் இருக்கிற எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, அங்கேயே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, அவர்களுடைய வீட்டினுடைய அந்த சாமி அறை இருக்கும் இல்லையா, பூஜை அறை, அதில் அவர்கள் திருக்குரானை வைத்திருக்கிறார்கள். வாஸ்தவம் தான் சார், அவங்க முஸ்லீம், திருக்குரான் வச்சிருக்கிறாங்க. அதில் என்ன சார்? அன்பு குழந்தைகளே, மறந்து விடாதீர்கள், இன்றைக்கும் அந்த இந்தோனேஷியா நாட்டிலே திருக்குரானுக்கு பக்கத்தில் ஒரு நூல் வச்சிருக்கிறாங்க. அது என்ன நூல் என்றால் ராமாயணம் என்ற நூல். அது ஏன் சார் இஸ்லாமியருடைய வீட்டிலே திருக்குரானுக்கு பக்கத்தில் ஏன் ராமாயணத்தை வைத்திருக்கிறார்கள், அந்த நூலை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த முஸ்லீம்கிட்ட போய் கேட்குறான், இதுக்கு உங்களுக்கு என்னென்ன, நீங்கள் இஸ்லாமியர் ஆயிட்டீங்க, உங்கள் வீட்டில் எப்படி இந்த புத்தகம் இருக்குன்னா, அதுக்கு அந்த முஸ்லீம்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது ஏன் எங்கள் வீட்டில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் எங்கள் பாட்டை முப்பாட்டை அவங்களோட கொள்ளுப்பாட்டை அவங்க கொள்ளுப்பாட்டைன்னு எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாலே ஆண்டாண்டு காலமாக இந்த புத்தகம் எங்கள் வீட்டில் இருப்பதனாலே அவற்றை நாங்கள் தூக்கி எறிய மனம் இல்லாமல் நாங்கள் வழிபடுகின்ற திருக்குரானுக்கு பக்கத்தில் இந்த ராமாயணத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அன்பு தாய்மார்கள், ராமாயணம் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்திலே இருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கம்போடியா என்று ஒரு நகரம் இருக்கிறது, உலகத்திலேயே மிக பெரிய கோயில். அதுவும் நம்ம சோழ ராஜா கட்டினது தான். சோழனை மாதிரி ஒருத்தன் இருக்க முடியாதுங்க, அது சொன்னோம்னா நேரம் எங்கேயோ போயிடும், கதைக்கு வந்துடுவோம். அந்த கம்போடியா என்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம், விஷ்ணு ஆலயம். இந்த கருப்பு பாப்பா சட்டை கொஞ்சம் அமைதியாக இருக்கண்ண, நீ மட்டும் பேசலை, எல்லாரையும் அந்த இடத்தையே ரவுண்டு கட்டுற, நானும் எவ்வளோ தான் கத்துறது, கவனிங்க. செல்லக்குட்டியில் அமைதியாக இருக்கும். இந்த கம்போடியா என்ற நாட்டிலே அற்புதமான விஷ்ணு ஆலயம் இருக்கிறது. அந்த விஷ்ணு ஆலயத்திலே இன்றைக்கும் நீங்கள் பார்த்தால் ராமாயண கதைகள் எல்லாம் சிற்பங்களாக வடிவத்திலே வைத்திருக்கிறார்கள். நம்ம தஞ்சை பெரிய கோயில் பார்க்குறோம், என்ன பிரம்மாண்டம்! இந்த மாதிரி ஒரு கோயிலை நம்மளால் கனவுல கூட கட்ட முடியுமா சார்? நினச்சி பார்த்தாலே உடம்பெல்லாம் மெய் சிலுக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலை பாருங்கள், கருங்கல் எங்கேருந்து தான் இந்த கருங்கல் எல்லாம் ராஜா காலத்தில் எடுத்துகிட்டு வந்தான்? மலை எங்கே சார் இருந்துச்சு? அது அழகாக நல்ல எந்த விதமான ஜேசிபி கிடையாது, புல்டோசர் கிடையாது, மேலே கிரெயின் பிடிச்சி தூக்கி வைக்கிறதுக்கு கிரெயின் கிடையாது, யானையை மட்டும் வச்சு தான் வேலை வாங்கணும். எப்படி தான் இதை திட்டமிட்டானோ? அப்போ எவ்வளோ பெரிய அற்புதமான கட்டட கலையை உடையவனாக தமிழன் இருந்திருக்கிறான். இன்னும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கிறதே, சிவ ஆலயம். அந்த சிவ ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலே பெரிய உடையார் என்ற மிக பிரம்மாண்டமான சிவலிங்க திருமேனி இருக்கிறது, பிரகதீஸ்வரர் என்று பார்க்கிறோம். அந்த பிரகதீஸ்வரருடைய மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த ஆலயத்திலே குளிர்காலமாக இருந்தால் உள்ளுக்குள்ளே லேசான கதகதப்பு இருக்கும், சூடாக இருக்கும். வெளியில் மார்கழி மாதம் பனி கொட்டுதுன்னா மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கத்தில் அவன் இப்போ இந்த ராஜராஜ சோழன் என்ன நினச்சிருக்கான் பாருங்க. குளிர்காலமாக நமக்கு இப்போ குளிர்காலத்தில் டீ சாப்பிடுவோம், வெய்ய காலத்தில் எலுமிச்சம்பழம் ஜூஸ் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றோம் இல்லையா? அதுபோல் அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற தஞ்சை பிரகதீஸ்வரருடைய சிவன் ஆலயத்திலே வெளியிலே குளிர்காலமாக இருந்தால் மூலஸ்தானத்திலே கத 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 என்று சூடாக வெப்பமாக இருக்கும். அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, இப்போ அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க போது, சித்திரை வைகாசியில் மண்டையை புழக்க போது, அப்படிப்பட்ட வெயில் காலமாக இருக்குமேயானால் அந்த மூலஸ்தானத்தில் ஜில் என்று நல்ல குளிர்ச்சியாக ஜிலீர் ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு கட்டட கலையிலே உயர்ந்தவனாக தமிழன் இருந்திருப்பானே என்று சொன்னால் அவன் இந்த அற்புதமான
திட்டத்தை வரையறுத்து சிவபெருமானுக்கு வெய்ய காலத்தில் ஏசி ரூம் போட்டு கொடுத்துருக்கிறான்னா எவ்வளவு உயர்ந்தவன் ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய கோயில்தான் கம்போடியா என்ற நகரத்திலே, மன்னிக்கணும், நாட்டிலே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கோயில். அந்த கம்போடியா நகரத்திலையும் இந்த ராமாயணம் இருக்கிறது. மலையாளத்திலே கேரள மாநிலத்திலே எழுத்தச்சன் எழுதிய ராமாயணம் இருக்கிறது. ஹிந்தி மொழியிலே துளசிதாசர் எழுதிய துளசி ராமாயணம் இருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் இந்த நீக்கமர ராமாயணம் இருக்கிறது. ராமாயணத்தில் முதல் பாட்டே ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார் கம்பநாட்டாழ்வார். உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 தொழில். அதில் 2 விட்டுருவோம், அது கொஞ்சம் புரியாது. படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, ஒரு நாள் இறந்து போகிறாங்க. மரம் முளைக்குது, செடியாக இருக்குது, மரம் ஆகுது, ஒரு 50-100 வருஷம் புயல் காற்று அடிச்சுன்னா கீழே விழுந்துருது. இது மாதிரி தானே எல்லாமே இருக்குது. நீனும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் தோன்றுகிறது, சில நாள் வாழ்கிறது, சில நாட்களுக்கு பின்னால் மறைந்து போய் விடுகிறது. இந்த விஷயத்தை ஒருவன் செய்து கொண்டிருக்கிறான். யார் சார் அந்த ஒருவன்? ஒருவன் முதலாளின்னு சொல்ற மாதிரி. யார் அந்த ஒருவன்? அந்த ஒருவனே இறைவன், பரம்பொருள் என்று முதல் பாடலிலே மிக அற்புதமாக கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார். ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு. அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒருவனாக வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய திருமால் இந்த பூலோகத்திலே, இன்னும் சொல்ல போனால் பூலோகத்தில் அவதாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் எடுத்த அவதாரங்கள் 22 அவதாரங்கள் இருக்கிறது. நாம் அதை 10 மட்டும் கணக்குக்காக வச்சுருக்கிறோம். அப்போ பாக்கியெல்லாம் இல்லையா சார்னு கேட்காதீங்க, அதுவும் உண்டு. மீதி 12 அவதாரம் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. நம்ம தசாவதாரம் தான் சிறப்பாக சொல்கிறோம். இந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய திருமால் அவதாரம் என்று சொன்னாலே மேலிருந்து கீழே இறங்கி வருதல் என்று அர்த்தம். அப்படி திருமால் என்ன செய்கிறார்னா இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணணும்னு நினைக்கிறார். அன்பு குழந்தைகளே, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த நாலூர் ஆலயத்துக்கு யாராவது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அம்மா வர்றாங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. உடனே முதல்ல யார் வருவா? நம்ம தஞ்சாவூர் மாவட்ட டிஎஸ்பி வந்து ஒரு தடவை பார்ப்பார், கலெக்டர் வந்து ஒரு தடவை பார்ப்பார், ஆர்டிஓ வருவார், தாசில்தார் வருவாங்க, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வருவார், அமைச்சர் சார்பாக யாராவது ஒரு அமைச்சர் வந்து வரவேற்கிறதுக்கு பூ மாலை பொக்கையை கொடுத்து வரவேற்பாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ ஒரு இடத்துக்கு வருகின்ற பொழுது அத்தனை வட்டம், மாவட்டம், அரசு அதிகாரிகள் எல்லோரும் அந்த இடத்துல குழுமி நிற்க வேண்டும். அதுதான் இயல்பு. அப்போ அண்ட சராசரத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறானே பரந்தாமன், அந்த திருமால் கீழே இறங்கி வருகின்ற பொழுது அந்த திருமாலோடு சேர்ந்து எல்லோரும் பூலோகத்திற்கு வருகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், திருமாலுடைய சங்கு சக்கரம் இருக்கிறது, திருமாலுடைய ஆதிசேஷன் என்ற அற்புதமான அவருடைய பாம்பு படுக்கை இருக்கிறது, திருமாலுடைய பாதம், அவர் போட்டிருக்கிற செருப்பு, பாதரட்சை புரியறதுக்காக சொல்கிறேன், அந்த பாதுகை செருப்பு இருக்கிறது. இது எல்லாம் கீழே இறங்கி வருகிறது. திருமால் கீழே இறங்கி வந்த உடனே அவங்க மட்டும் இல்லையா, தேவாதி தேவர் இந்திரன் சந்திரன் அவெல்லாம் பார்த்தான். தலைவரே கீழே போறாருங்க. அப்ப தலைவர் கீழே போகும்போது நாமெல்லாம் வரவேற்கிறதுக்காக போக வேண்டாமா? நாமளும் கீழே இறங்கி வருவோம்னு சூரியன், சந்திரன், இந்திரன், தேவாதி தேவர்கள் எல்லோரும் கீழே இறங்கி வருகிறார்கள். பிரம்மதேவன் பார்த்தான், என்னங்க நீங்களே கீழே இறங்கி போனா நானும் கீழே இறங்கி வர்றேன்னு பிரம்மதேவனும் கீழே இறங்கி வந்து ஒரு அவதாரமாக, ஒரு உருவமாக வருகிறார். சிவபெருமான் பார்த்தாராம், அவர் வைஷ்ணவர் திருமால், நான் சைவம், அந்த பேதம் இல்லை. சிவபெருமான் பார்த்தாராம், திருமாலே பூமியிலே இறங்கி வருவதனாலே சிவபெருமான் நானும் கீழே இறங்கி உனக்கு உதவி செய்ய வருகிறேன் என்று சாட்சாத் சிவபெருமானே கீழே இறங்கி வந்தார். ஆக எல்லோரும் கீழே இறங்கி வருகிறார்கள். திருமால் ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் எடுக்கிறார். மகாலட்சுமி ஸ்ரீதேவி அம்மா சீதா பிராட்டியாராக அவதாரம் எடுக்கிறார்.
ஆதிசேஷன் அவருடைய பாம்பு படுக்கை, பாம்பு ஆதிசேஷன் பாம்பு இருக்கிறதே, அது லக்ஷ்மணனாக அவதாரம் எடுக்கிறார். சங்கு சக்கரம் இருக்கிறதே, அது பரதன் சத்ருகணனாக அவதாரம் எடுக்கிறது. பிரம்மதேவர் ஜாம்பவான் என்ற கரடி அரசனாக அவதாரம் செய்கிறார். இந்திரன், சந்திரன், யமன், இந்த தேவாதி தேவர்கள் இவர்கள் அனைவரும் வானர வீரர்களாக கீழே வந்து ராமனுக்கு உதவி செய்கிறார்கள். சார், முக்கியமான ஆளை விட்டுட்டீங்களே சார், சிவபெருமான். அவர் என்னவா சார் கீழே வருகிறார் என்று சொன்னால், சிவபெருமான் மறந்து விடாதீர்கள் அன்பு தாய்மார்களே, ஆஞ்சநேயராக அனுமானாக நம்முடைய அற்புதமான முறையிலே சிவபெருமான் கீழே இறங்கி வருகிறார். எந்த இடத்துல ராமாயணம் நடைபெறுகிறதோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து ஏதாவது ஒரு வகையில் கேட்டுக்கிட்டு இருப்பாராம். சொல்லுவாங்க ஒரு புராணத்தில், எந்தெந்த இடத்துல எல்லாம் என்ன மாதிரி யாராவது ஏதோ ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் யாரோ ஒரு பேச்சாளர் ஏதோ ஒரு ஊரில் ராமாயணத்தினுடைய கதையை சொல்லிக்கொண்டு இருப்பாரையானால் அந்த இடத்துல ஆஞ்சநேயர் சுவாமி அவராகவே வந்து முன்னாடி அப்படியே ஏதோ ஒரு இடத்துல எப்போ வருவாருன்னு தெரியும். இங்கே கூட உட்கார்ந்துருக்கலாம், இந்த முதல் சேரில் கூட உட்கார்ந்துருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அனுமான் தானாகவே வந்து அந்த இடத்துல அமர்ந்திருப்பார். ஏன்? தன்னுடைய தலைவனுடைய கதையை பற்றி கேட்பதற்காக அமர்ந்திருப்பாராம். அப்போ சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதாரம் செய்து கீழே வருகிறார். சார், சிவபெருமான் தான் ஆஞ்சநேயர்னு எப்படி சார் நீங்களா ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறீங்களான்னா அப்படி இல்லை. அதற்கு ஒரு சான்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு பெரியோர்களே. சிவபெருமானுக்கு மட்டும்தான் வலதுகண், இடதுகண், நெற்றிக்கண். இது உங்களுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு மட்டும்தான் வலதுகண், இடதுகண், நெற்றிக்கண் என்று இருப்பது நமக்கு நன்றாக அறிந்தது. அதுபோல ஆஞ்சநேயருக்கும் வலதுகண், இடதுகண், நெற்றிக்கண் என்று உண்டு. எங்கே சார் இருக்குது, நீங்களா கதை விடுறீங்களான்னா இல்லை. நம்முடைய தரங்கம்பாடி போகிற வழியில் ஆனந்தமங்கலம், திருக்கடையூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோயில் பார்த்துருப்போம். அதை தாண்டி தரங்கம்பாடி போகிற வழியில் இடையில ஆனந்தமங்கலம், அனந்தமங்கலம்னு சொல்லுவோம். அமாவாசைக்கு அமாவாசை கூட்டம் போகுது. அந்த அனந்தமங்கலம் ஆலயத்திலே சென்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆஞ்சநேயருக்கு மறந்துடாதீங்க, மூலஸ்தானத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் சரி, உற்சவத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் சரி, இன்றைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம், ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிவபெருமானை போல வலதுகண், இடதுகண், நெற்றிக்கண் என்று 3 கண்கள் உண்டு. ஆக சிவபெருமான் தான் அனுமானாக ஆஞ்சநேயராக கீழே இறங்கி வருகிறார் என்று பார்க்கிறோம். ஆஞ்சநேயர் சுவாமிக்கு. அன்பு குழந்தைகளே, அயோத்தியா என்று அற்புதமான ஒரு மாநகரம், கோசலை என்று அற்புதமான ஒரு பெரிய நாடு. அந்த கோசலா நாட்டினுடைய தலைநகரம் அயோத்தியா. அயோத்தியா என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? கேள்வி எங்கேருந்து வேணாலும் வரும், ஜாக்கிரதையாக கவனிக்கணும். முக்கியமான இடத்துல திரும்பிட்டீங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. பரிசு இதை பாருங்க, மூலஸ்தானத்தில் இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி. இன்னைக்கு யார் வாங்கிட்டு போகிறான்னு பார்ப்போம். ஒரே ஒரு பரிசு தான், ஒரு ஆளுக்கு தான். அந்த கோசலை நாடு அயோத்தியா என்பது அதனுடைய தலைநகரம். பாரத திருநாடு புது டெல்லி, நியூ டெல்லி தலைநகரம் என்று இருப்பது போல, சோழ நாட்டினுடைய தலைநகரம் தஞ்சாவூர் என்று இருப்பது போல, இந்த கோசலை நாட்டினுடைய தலைநகரம் அயோத்தியா என்ற மாநகரம். அந்த அயோத்தியாவில் தான் போன ஜனவரி மாதம் 2024 ராம ஜென்ம பூமி ராமச்சந்திரமூர்த்தி எந்த இடத்துல அவதாரம் செய்தாரோ அந்த இடத்துல அற்புதமான பிரம்மாண்டமான ஆலயம் கருங்கல்லிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தான ராமர் தான் இவர் இல்லையா? அந்த அயோத்தியானா என்ன அர்த்தம் என்று சொன்னால், பகைவர்களால் வெல்ல முடியாத நகரம் என்று அதனுடைய அர்த்தம். கோசல நாடு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், கோ என்றால் மிகுதி, சலம் என்றால் மயில். அந்த கோசல நாட்டில் மயில்கள் நிரம்ப இருப்பதனாலே அதற்கு கோசலம் நாடு என்று பெயர். ரொம்ப அற்புதமாக கம்பனை போல எந்த கொம்பனாலும் பாட்டெழுத முடியாது. ராமச்சந்திரமூர்த்திக்கு. கம்பனை போல எந்த கொம்பனாலும் பாட்டெழுத முடியாது. ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல் சொல்லுகிறான் கம்ப நாட்டாழ்வார். அந்த கோசலை நாட்டில் தசரதன் என்ற அற்புதமான சக்கரவர்த்தி ஆட்சி செய்கிறான். அந்த தசரதன் என்ற சக்கரவர்த்திக்கு 3 மனைவிகள், கௌசல்யா தேவி, கோசலா தேவி,
இரண்டாவது கைகேயி, மூன்றாவது சுமத்திரா. கோசலை, கைகேயி, சுமத்திரை என்று 3 மனைவிகள் அந்த தசரத சக்கரவர்த்திக்கு. அந்த 3 மனைவிகளை பெற்றிருக்கின்ற அந்த தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப நாள் பெரிய ராஜாவாக இருக்கிறான். இருந்தாலும் ஒரு பெரிய குறை அவனுக்கு இருக்குது. என்ன குறைன்னா, குழந்தை பாக்கியம் இல்லை. அடுத்து தனக்கு பிற்பாடு இந்த நாட்டை ஆள்வதற்கான ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினாலே அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு யாகம் செய்கிறான். அந்த யாகத்திற்கு புத்திர காமேஷ்டி யாகம் என்று பெயர். கதையை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இனிமேல் ரொம்ப கஷ்டம் தம்பி. இப்போ ராமாயண கதையை ஏன் இங்கே உட்கார வச்சு பேசுகிறோம்னா, நீங்கள் டிவி சீரியலில் செல்ஃபோனில் பார்த்துக்கலாம் ராமாயணம். ஆனால் இந்த 1 மணி நேரம் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிற கதையில் என் கூட அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கேஸு புக் பண்ணுச்சோ, வந்துமா வரலையா, நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும், காய்கறி வாங்கணும், 1008 சிக்கல் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த 1 மணி நேரம் இந்த சொற்பொழிவை கதையை கேட்கின்ற பொழுது உணர்வு ரீதியாக என்னோடு சேர்ந்து பயணம் செய்கிறீர்களே, அந்த உணர்வைத்தான் இந்த சொற்பொழிவு கொடுக்கும். அதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடெல்லாம். கிறிஸ்துவ மதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் நாம் எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தா அவங்க ப்ரேயர் வைப்பாங்க. ப்ரேயர் வச்சு முடித்த உடனே காலையில் நற்செய்தி கூட்டம்னு ஒன்று வைப்பார். ஃபாதர் பேசுவார், ஒரு 1/2 மணி நேரம் நல்ல செய்திகளை சொல்லுவார். அதை கேட்டுட்டு அப்புறம் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு மதமும் அதில் இருக்கக்கூடிய உத்தமமான கருத்துக்களை எல்லாம் தங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் எடுத்து காட்டுகிறது. அதுபோல் கம்பராமாயணத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால புத்திர காமேஷ்டி யாகம் என்ற ஒரு யாகத்தை செய்கிறார். அந்த யாகத்தை செய்து முடித்த உடனே அதை ரிஷ்யஸ்ரிங்கர் என்ற ஒரு முனிவர் செய்கிறார். நம்ம 7:05க்கு ஆரம்பித்தோம், 8:05, 8:10க்கு முடிச்சிருவோம். இன்றைக்கி மட்டும் ஒரு லேட் ஆகிடுச்சு. நாளையிலேருந்து நான் 6:45க்கு சரியாக வந்துடுவேன் தாய்மார்களே. 7 மணிக்கு ஆரம்பித்து 8:05க்கு முடிச்சிருவோம். சரிங்களா? 1 மணி நேரம் தான். இன்றைக்கி மட்டும் ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ராம அவதாரம் தான். இன்றைக்கி கொஞ்சம் புது செய்தி சொல்லிவிட்டு வர்றதுக்கு லேட்டாக போயிடுச்சு. நாளையிலேருந்து கதை அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த புத்திரகாமேஷி யாகம் செய்த உடனே அந்த ஹோமம் யாகத்திலே ஒரு பெரிய பூதம் ஒன்று உருவானது. இதெல்லாம் கட்டுக்கதை தானே சார்? இருக்கட்டுமே. என்ன சார், ஏதோ யாகம் பண்ணுறாராம், யாகத்தை பூர்ணாகதி செஞ்சாராம், பூர்ணாகதி முடிஞ்ச உடனே ஒரு பூதம் வந்துச்சாம். பூதம் கையில் ஒரு பெரிய கலசம், ஒரு மண் கலசம் சொம்பு வச்சுருந்துதான், அதில் பாயசம் வச்சுருந்துதான். என்ன சார் கதையாக இந்த காலத்தில் போய் இப்படிலாம் புருடா விட்றீங்களே சார், இதை எங்கெல்லாம் வேற உட்கார வச்சு கேட்க வச்சுருக்கிறீங்க, இப்படி கேட்க வச்சது மட்டும் இல்லை அதுக்கு பரிசுன்னு வேற சொல்லியிருக்கிறீங்களே, இதெல்லாம் கட்டுக்கதை தானே, நம்பலாமா நம்பப்படாதா என்று சொன்னால், முன்னோர்கள் எழுதி வைத்ததெல்லாம் முற்றிலும் உண்மை. இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், அது மட்டும் இல்லை, நம்ப முடியாத விஷயத்தை தான் நம்ம சினிமாவாக பார்க்குறோம், அதை நம்புகிறோம்ல. ஒன்றும் இல்லை தம்பி, உங்களுக்கு உங்கள் பாணிக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கதாநாயகன் போய் கதாநாயகியை காப்பாற்றுறான். சுத்திரம் பார்த்தா 1000 பேர் டாடா சுமோவில் விரட்டிட்டு வரான் வீச்சருவாளோட. எப்படி அந்த ஒரு ஆள் அத்தனை பேரையும் சமாளிக்க முடியும்? நிஜ வாழ்க்கையில் முடியுமா? இப்போ என்ன ஞாபகத்தான் இருக்கிறேன், என்ன ஒரு 2 பேர் அடிக்க வரான்னா நான் சமாளிப்பேன். 4 பேர் அடிக்க வந்தானா என்ன தான் போட்டு அடிப்பான், நான் தான் அடி வாங்குவேன். அதுதானே தம்பி உண்மை, நிதர்சனம் அதுதானே. ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரே கதாநாயகன் என்ன பண்ணுறான், எத்தனை பேர் அடிக்கிறான், 500 பேர் அடித்து பந்தாடுறான். இன்னும் சில படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக கூட இருக்கும். அந்த கதாநாயகன் அப்படி கண்ணால் அப்படி பார்ப்பார், அந்த அடியால் என்ன பண்ணுவான், அடிக்க வர்றவன் அப்படியே பின்னாடியே 10 குட்டிக்காரன் அடிச்சுட்டு போய் டிரான்ஸ்ஃபார்மரில் அடித்து பொத்துன்னு கீழே விழுவான். இது உண்மையா பொய்யா? பொய் தானே. அப்போ அதை கைத்தட்டி ரசிக்கிறீங்கல்ல? என்ன ஃபைட்டுடா தலைவர் அப்படின்னு கைத்தட்டி ரசிக்கிறீங்கல்ல? சில படத்தில் காட்டுவான், அப்படியே 5 கை அப்படியே முறுக்குவார், இங்கேருந்து அப்படி சல்லுன்னு நாடி நரம்புலலாம் ரத்தம் புடைச்சி போய் கண்ணில் வந்து சிவப்பு நிற்கும். அப்படி திரும்புவாராம், எல்லாரும் அடித்து கீழே விழுந்துருவானா. இது எப்படி? இது பொய் தானே இது. அதோட இன்னொன்று, கதாநாயகன் என்ன பண்ணுவார், இவ்வளோ பெரிய அப்படி அப்படி நெஞ்சை நிமித்துக்கிட்டு அப்படி வருவார், இவ்வளோ பெரிய உருட்டு கட்டையை எடுத்து அடிப்பான், அப்படி அடித்து தூள் தூளாக மாறும். நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி அடித்தானா செத்துருவோம் தம்பி, கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவோம் இல்லையா? அப்போ அது பொய் தானே தம்பி? ஐயா கேட்குது, நிஜ வாழ்க்கையை சொல்லுங்கள், பொய் தானே? இவ்வளோ பெரிய உருட்டு கட்டையால் இங்கே நெஞ்சு அடித்தோம்னா செத்துருவான் இல்லையா? ஆனால் கதாநாயகன் சாவாமல் இருக்கிற மாதிரி கட்டை உடையிற மாதிரி காட்சி அடிக்கிறான். நாம் என்ன செய்கிறோம், தலைவர் என்ன ஃபைட்டடானு விசிலடித்து ரசிக்கிறோமே. அப்போ பொய் என்று தெரிந்து கூட அவற்றை நாம் ரசிக்கிறோம். அன்பு குழந்தைகளே, உங்களுடைய பாணியிலே வருகிறேன். ராமாயணம் என்பது பொய்யாகவே இருக்கட்டும், கம்பராமாயணம் என்பது கட்டுக்கதையாகவே இருக்கட்டும், ஆனால்
அந்த கம்பராமாயணத்தினுடைய கட்டுக்கதையில், அந்த கம்பராமாயணத்தினுடைய அந்த பொய்யான கதையில் ஒன்று கூட நல்லது இருக்காதா சார்? கண்டிப்பாக இருக்கும். ஒன்று கூட நல்லது இருக்காதா? நல்ல கருத்துக்கள் அறவே இருக்கவே இருக்காதா என்றால் நிரம்ப நல்ல கருத்துக்கள் இருக்கிறது. அவற்றைத்தான் உங்களுக்கு நாம் சொல்ல போகிறோம். ஆக பொய்ன்னு சொல்கிற சினிமாவை பார்க்குறீங்க, கம்பராமாயணத்தில் கதை வருது என்று சொன்னால் அதை நம்ம பொய்ன்னு கிண்டல் பண்ண முடியாது. அப்போ அதை பொய்ன்னு ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக ரசிக்கிற அன்பு குழந்தைகளே, சிவகுமார் சார் சொல்கிற இந்த கம்பராமாயணம் பொய்யாவேனாலும் இருக்கட்டும், உண்மையாவேனாலும் இருக்கட்டும், அவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வீர்கள்? ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராட்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு. இப்பதான் பசங்கள்லாம் என்னுடைய கண்ட்ரோலுக்கு ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கான். இதுக்கே 3/4 மணி நேரம் ஓடி போச்சு, இன்னும் ராமர் பிறந்தாவில். ஆக இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் வருகின்ற பொழுது அதிலே அற்புதமான கலசத்தை ஒரு பூதகணம் எடுத்து வருகிறது. தசரத சக்கரவர்த்தி நேராக கௌசல்யாட்ட போனார். ஒரு டம்ளர் எடுத்து பாயசத்தை கொடுத்தார். அந்த அம்மா கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஒரு டம்ளர் பாயசம் சாப்பிட்டாங்க. அடுத்து 2வது மனைவி கைகேயிட்ட போனார். கைகேயி, இந்த அம்மா நீ கொஞ்சம் பாயசம் சாப்பிடு. அந்த அம்மா ஒரு டம்ளர் சாப்பிட்டாங்க. 3வது மனைவி சுமத்ரா தேவி கிட்ட போனாங்க. சுமத்ரா தேவி கிட்ட போய் மறுபடியும் இந்த அம்மா நீ ஒரு டம்ளர் பாயசம் சாப்பிட்டாச்சு. மீதி அந்த கலையத்தில் பார்த்தா மறுபடியும் இன்னொரு ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் பாயசம் இருக்குது. நம்மளே என்ன பண்ணுவோம், வீட்டில் அமாவாசைக்கு பாயசம் விட வச்சிங்கன்னா அம்மா என்ன செய்வாங்க, இந்தாடா தம்பி இதை முடிச்சிடுறா, வீணடிக்காத குடிச்சிரு அப்படின்னு கடைசியாக கொஞ்சோன்னு இருந்துச்சுன்னா அவன் தலையிலேயே அதை கட்டிடுவோம் இல்லையா? அதுபோல் இந்த தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணுறான், இது சாமி பிரசாதம், புத்திரகாமேஷ்டி யாகத்திலே கிடைத்த பிரசாதம், அதனால் இதை சுமத்ரா நீ மீண்டும் 301 முறை இதையே சாப்பிட்டுடு அப்படின்னு அந்த சுமத்ரா தேவி அம்மாவுக்கு மட்டும் 2 டம்ளர் பாயசம் கிடைக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம். இந்த சத்தம் மட்டும் வருதுண்ணே, நாளைக்கு அதை சரி பண்ணிக்கணும். பரவாயில்லண்ணே, இப்போ பரவாயில்ல, நாளைக்கு அதை சரி பண்ணிங்கண்ணே போச்சுண்ணே. அதனால இந்த கோசலை 1 டம்ளர் பாயசம் சாப்பிட்டா, கைகேயி 1 டம்ளர் பாயசம் சாப்பிட்டா, சுமத்திரை அன்னை 2 டம்ளர் சாப்பிட்டா. இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் முடிஞ்ச உடனே இந்த மூவரும் கருவுற்று இருக்கிறார்கள். 10 மாதம் கழித்து இதே போல பங்குனி மாதம் ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமி, நவமி நன்னாளிலே, நவமி புண்ணிய தினத்திலே நாம் அஷ்டமி நவமின்னு சொல்லுவோம். அஷ்டமி நவமியில் நம்ம உலக ரீதியாக எதுவும் காரியம் செய்யறதில்லை. ஆனால் இந்த அஷ்டமியிலே தான் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்தார், கோகுலாஷ்டமி. நவமியில தான் ராமச்சந்திரமூர்த்தி, வில்லேந்தி இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்த நாள் நவமி. அதனால் இந்த பங்குனி மாதம் பின்னாடி 6ஆம் தேதி நவமி வரப்போகுது. நம்ம என்ன இன்றைக்கே சொற்பொழிவில் இன்றைக்கே வச்சுடுறோம். அந்த நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்திலே ராமச்சந்திரமூர்த்தி அழகான குழந்தையாக கோசலை மாதாவினுடைய திருவயிற்றிலிருந்து மகனாக ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்தார். ராமச்சந்திரமூர்த்திக்கு, ராமச்சந்திரமூர்த்திக்கு, ராமச்சந்திரமூர்த்திக்கு. கைகேயி அன்னை அடுத்து பூச நட்சத்திரத்திலே பரதன் என்ற அழகான ராமனை மாதிரியே இருக்கான். ஆனால் ராமன் கருப்பாக இருப்பான், பரதன் கொஞ்சம் சிகப்பாக இருப்பான், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படியே அண்ணன் மாதிரியே இருக்கிறான் தம்பி. பரதன் என்ற அற்புதமான திருக்குமாரர் குழந்தை கைகேயி அன்னையினுடைய வயிற்றிலே பிறக்கிறாள். அன்பு பிள்ளைகளே, சுமத்ரா தேவி 1 டம்ளர் அல்ல 2 டம்ளர் பாயசம் சாப்பிட்டதுனாலே ஆயுள்ள நட்சத்திரத்தில் லக்ஷ்மண சுவாமி அவதாரம் செய்கிறார். அடுத்து மக நட்சத்திரத்திலே அடுத்து ஒரு சில வினாடிகளிலே சத்ருகணன் என்ற ட்வின்ஸ் 2 பேரும் 2 டம்ளர் சாப்பிட்டதுனால அந்த மக இரட்டை குழந்தைகளாக லக்ஷ்மணன் சத்ருகணன் என்பவர்கள் அவதாரம் செய்கிறார்கள். அந்த பங்குனி மாதம் புனர்பூசம் அந்த நாளைத்தான் ராம நவமி நன்னாளாக, ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த நாளாக உலகம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பு குழந்தைகளே, ராமச்சந்திரமூர்த்தி பிறந்தவுடனே அயோத்தியா மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. எல்லோருக்கும் தசரத சக்கரவர்த்தி வாரி 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 எல்லாத்தையும் வழங்குறாராம். அது கம்பன் ஒரு பெரிய 25 பாட்டு சொல்றார். 25 பாட்டை நான் எப்போ சொல்றது, அதில் இருக்கிற அந்த செய்தியை மட்டும் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த உடனே எந்தெந்த ஆலயத்துக்கெல்லாம் கும்பாபிஷேகம் இல்லாமல் பாதியில் டொனேஷன் கம்மியாக வருது சார் அப்படின்னு, கட்டட வேலை பாக்கி இருக்கு, இன்னும் 500 சிமெண்ட் மூட்டை வேணும்னு எந்தெந்த ஆலயத்திலலாம் இருக்கோ உடனே எல்லாத்துக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுப்பா.
ராமன் பிறந்ததனாலே எல்லா ஆலயத்திற்கும் கும்பாபிஷேகம் நடந்தது. யாரெல்லாம் அயோத்தியா மாநகரம் முழுவதும் தனிமையிலே இருக்கிறார்களோ, ஆதரவின்றி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொண்ணு பொருள் தங்கம் மாணிக்கம் வைரம் புஷ்பராகம் எதை வேணாலும் அவங்க எடுத்துட்டு போனப்பா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சாமி. வேத பாடசாலை இருக்கிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று வேதம் எத்தனை தம்பி? 4 வேதம் இருக்கிறது. இந்த 4 வேதத்தை யாரெல்லாம் ஓதுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய பாடசாலைக்கெல்லாம் நிறைய டொனேஷன் கொடுத்து வேதத்தை பரப்பு. அது மட்டுமல்ல, பசுமாட்டு கோஷாலை இருக்கிறதே, கோரக்ஷண சமிதி அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் பசுமாடு இருக்கிறதோ அந்த பசுமாட்டுக்கு எல்லா விதமான தீவனங்களையும் புல்லையும் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழவை. அப்புறம் அது மட்டும் இல்லையா, என்னென்ன வேணுமோ கடைசியாக தசரதன் சொல்கிறான். யார் அங்கே அமைச்சர்? அவருடைய அமைச்சர் பேர் சுமந்திரர்னு பேர். தசரத சக்கரவர்த்தியினுடைய அமைச்சர் பேர் சுமந்திரர்னு பேர். அந்த சுமந்திரரை கூப்பிட்டார். எப்பா அமைச்சரே, யார் அங்கே அமைச்சரே எவா, என்ன கஜானான்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்மளுடைய சொத்து இருக்கிற ரூம் கஜானா, அதை திறந்து வைப்பா. சாமி தலைவரே திறந்து வச்சிங்கன்னா திறந்து வைடா. ஏன் திறந்து வை அமைச்சரே, யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் அதுலேருந்து வாரி வாரி அள்ளிக்கிட்டு போட்டோம். ஆனால் ஒருத்தர் கூட எடுக்கிறதுக்கு வரல. அதுதான் ஏன் நம்மளுடைய பண்பாடு இல்லையா. என்னென்ன வேணுமோ அவர்கள் அவர்களுடைய இஷ்டம் போல எடுத்துக்கொள்ளட்டும். தம்பி கூட நினைக்கிறான், இந்த மாதிரி இருந்தால் நம்மளும் ஒரு லாரி எடுத்துகிட்டு அயோத்தியா போயிருக்கலாம் சார். பெரிய லாரியாக எடுத்துகிட்டு அயோத்தியா போனோம்னா தசரத சக்கரவர்த்தி கஜானாவை திறந்து வச்சுருப்பார். நீங்கள் ஒரு லாரி, நான் ஒரு லாரி வாடகைக்கு எடுத்துகிட்டு போனோம்னா எல்லாத்தையும் அள்ளி ஃபில்லப் பண்ணிவிட்டு 4 ஊருக்கு வந்துடலாமே சார். யார் வேண்டுமானாலும் எவ்வளோ வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தசரத சக்கரவர்த்தி மிக அற்புதமாக எல்லோருக்கும் வாரி வாரி நன்கொடை செய்கிறார். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட தசரத சக்கரவர்த்தியினுடைய இந்த 4 குமாரர்கள் ராமச்சந்திரமூர்த்தி, தம்பி பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன், இந்த 4வரும் இந்த தசரத சக்கரவர்த்திக்கு திருக்குமாரர்களாக இருக்கின்றார்கள். அயோத்தியா மாநகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்து விட்டார். இன்றைக்கி நாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டோம், வேணும் தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களையும் நான் முதல்ல பார்க்குறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய கட்டுக்கோப்பில் எடுத்துகிட்டு வர்றோம். நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஏதோ ஒரு சிவகுமார்னு ஒரு சார் வந்தாருங்க, காவி துண்டு போட்டிருந்தாரு, நல்லா பேசினார், ஆனால் என்ன பேசினாருன்னே தெரியலன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் நீங்களும் அந்த கதையை உள்வாங்கி கேட்கணும். அதனால் ஒரு 6 நாட்கள், இன்றைக்கு ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, மீதி இருக்கிற 6 நாளும் நீங்கள் இந்த சொற்பொழிவுக்கு வர வேண்டும் அன்பு பிள்ளைகளே. இன்றைய தலைப்பு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராம அவதாரம். இன்றைக்கு நாம் என்ன ராமச்சந்திரமூர்த்திக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் அந்த கோஷத்தை எழுப்பிடுவேன், அப்படியே டம்முன்னு பேசாமல் ஆயிடணும் இல்லையா. ராமச்சந்திரமூர்த்திக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு மகிழ்ச்சி. அதனால் அன்பு பிள்ளைகளே, இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதாரம் இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. நாளை தினத்திலிருந்து கதை மெல்ல 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 நகர இருக்கிறது. ஆகவே தாய்மார்கள் பெரியோர்கள் அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி கையெடுத்து உங்களெல்லாம் கும்பிடுறேன். நிறைய சேர், நாற்காலியே 150-60 சேர் இருக்குது. அதனால் நீங்கள் தாய்மார்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் வீட்டில் பக்கத்தில் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிற சீரியல் பார்க்குற அக்காவையும் அண்ணி தங்கச்சி எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. இந்த ராமாயணம் என்ற வைபவத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதை சொல்லி கோரக்ஷண சமிதி இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆடிட்டர் குரு பிரசாத் ஜி அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த நாலூரை சேர்ந்த அத்தனை நாட்டாண்மைகள், ஊர் கிராமவாசிகள், பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மலர்களை சொல்லி இன்றைய தினம் ராம அவதாரம் செய்தார் என்ற கதையோடு நிறைவு செய்கிறோம். நாளைய தினம் நடந்தது என்ன என்பதை நாளைய தினத்திலிருந்து நாம் சந்திக்க இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, இப்போ கேள்வி கேட்டு ஒரு சின்ன பரிசு. கேள்வி கேட்க தயாராக இருக்கிறீங்களா? 2 நிமிஷம், இதோட சொற்பொழிவு நிறைவு பெறுது. தயாராக இருக்கீங்களா? சரி. கம்பராமாயணத்தின் ஆசிரியர் யார்? கம்பர் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவீங்க, அதுதான் இருக்கே. கம்பராமாயணத்திலே தம்பி ரெடி ஆகிட்டான், ஐயா நானும். அது இல்லை தம்பி கேள்வி, அது சும்மனாச்சுக்கும் கேட்ட கேள்வி. டஃப்பாக கேட்கணும், ஏன்னா இருக்கிறது ஒரு பரிசு. எல்லாரும் 5 பேர் ஆன்சர் சரியாக சொன்னால் இதை பிச்சா தர முடியும். அதனால ஒரே ஒரு கேள்வி தான். கஷ்டமாக கேட்கட்டுமா ஈஸியாக கேட்கட்டுமா? ஈஸியாக கேட்டால் எல்லாரும் சொல்லி விடுவீங்க. சரி, டக்குன்னு சொல்லணும் தம்பி, ஆன்சர் சொல்லப்படாது, கையை மட்டும் டக்குன்னு தூக்குங்க.
விடை தெரிஞ்சவங்க கையை தூக்கணும். அவங்க சரியாக சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பரிசு. சரிதானே? ராமச்சந்திரமூர்த்திக்கு. தசரத சக்கரவர்த்தி ஒரு யாகம் செய்தார். அந்த யாகத்தின் பெயர் என்ன? வேணும்னு தான் டஃப்பாக கேட்டேன். அதுக்கு தான் கதையை கவனிக்கணும். அந்த பாப்பாவோட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஈஸியாக கேட்கட்டுமா? புத்திர காமேஷ்டி யாகம். அக்கா சொல்லிட்டாங்கன்னா அக்கா தம்பி எனக்கு கொடுத்துருக்கேங்கிறாங்க அக்கா. புத்திர காமேஷ்டி யாகம். அதனால் ஆன்சர் நான் தான் சொன்னேன், நானே எடுத்துகிட்டு போயிட முடியாது. சரி, கேள்வி கொஞ்சம் ஈஸியாக கேட்போம். சரியா? ராமச்சந்திரமூர்த்தி எந்த திதியிலே அவதாரம் செய்தார்? அம்மா சொல்லு. நீங்கள் சொல்ல. அம்மா சொல்லுங்கம்மா. பரவாயில்லைங்கம்மா. அக்கா சொல்லுங்கக்கா. நவமி திதி. அக்கா வாங்க, உங்களுக்கு தான். நான் என்ன பண்ணுறது, அங்கே தட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா வாங்கம்மா, நீங்களே இந்த பரிசை பெற்றுக்கொள்ளுங்க. மகிழ்ச்சி. வாங்க. இல்லை வாங்க, நீங்கள் வந்துடுங்க. நல்ல கை தட்டுங்கம்மா. அண்ணா யாருண்ணா ஊர் பெரியவங்க யாராச்சும் வந்து நாட்டம் பண்ண வாங்கண்ணா. அப்படியா? சரி வாங்க அண்ணா, நீங்களே இப்போ கொடுங்க. அண்ணா அக்கா அண்ணா பேர் நீ அன்பிற்கினிய சகோதரி கார்த்திகா அவர்கள். இந்த பாருங்கள், நாம் பிள்ளைகளுக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் இந்த ராமர் அவங்க வீட்டுக்கு தான் போகணுன்னு இருக்கு போல இருக்கு. நான் என்ன தம்பி, நான் ஈஸியாக தான் கேட்டேன், நீங்கள் தான் அதை கவனிக்கல. நாளையிலேருந்து சரியாக சொல்லணும். சரியா? சரி அண்ணா. யாருன்னு நாட்டாமல் யாருக்கு கொடுத்துருங்க. அண்ணா நீங்கள் கொடுங்கண்ணா. இது இந்த அயோத்தியாவில் இருக்கிற, திரும்ப சொல்கிறேன், சாமி அறையில் வச்சுக்கம்மா. அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டுக்கு வரணும். இந்த நாடும் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், பாரத திருநாடு நல்லா இருக்கணும். அண்ணன் அவர்கள் அன்பு சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு அயோத்தியாவிலே இப்பொழுது கட்டப்பட்ட மூலஸ்தானத்தில் இருக்கிற ராமருடைய இந்த கார்ட்போர்டு சிலையை அவர்கள் பரிசாக வழங்குவார்கள். நீங்கள்லாம் கோட்டை விட்டீங்க, அக்கா அண்ணி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பலத்த கரவொலியாவது கொடுங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. பத்திரமா சாமியாரில் வச்சுங்க. மாமனார் கிட்ட கோயில் தான் இது. அப்படியா? நினைக்கிறது இல்லை. அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லிடுங்க. அது உங்க கையில எங்க கையில இல்ல. நீங்க ராமரை பத்தி பேசுறீங்க. மனம் கட்டது இவர்தான். அண்ணா ஐயா அவங்க பேர் என்ன? ராஜேந்திரன். அவங்க பாரி பிரிஞ்சு சொன்னப்ப அவங்க பேர் என்ன? கலிய பெருமாள். கலிய பெருமாள். அன்பிற்கினிய பெரியோர்களே, நம்ம அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி கலிய பெருமாள் ஐயா தான் இந்த ஆலயத்தை நிறுவி அற்புதமான முறையில் செய்திருக்கிறார்கள். அவங்க வீட்டுக்கே இந்த ராமச்சந்திரமூர்த்தி போயிருக்கார். ஆனால் இது நான் முடிவு பண்ணலண்ணே. இந்த பிள்ளைங்க யாராவது பரிசு சொல்லியிருந்தான்னு வச்சுங்க, அந்த பயலுக்கு தான் போயிருக்கும் இல்லையா தம்பி? நீங்கள் யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பரிசு உங்கள் வீட்டுக்கு போயிருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லும்போது, நாராயணா உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சி. நான் எப்பா தலைவா ராமச்சந்திரமூர்த்தி, இதேமாரி நீனாவே எங்களை பார்த்துக்கப்பா, நீனே எங்கள் கூட இருக்கிறேங்கிறதுக்கு இதான் சான்று. அவங்க வீட்டில் இருக்கிற அங்கே அண்ணி அவங்க வந்திருக்கிறாங்க, கலிய பெருமாள் அவங்க வீட்டு மருமக, அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்மா. ராமச்சந்திரமூர்த்தி உங்கள் ஆத்துக்கு உங்கள் வீட்டுக்கு தான் வரணும்னு இருக்கிறார். ரொம்ப நன்றிம்மா, வாழ்த்துக்கள். அன்பு பிள்ளைகளே, நாளைய தினம் ரொம்ப மகிழ்ச்சிம்மா. நாளைய தினம் நாம் தொடர்ந்து சொற்பொழிவை நடத்த இருக்கிறோம். அக்கா அண்ணி அப்போ ஏஞ்சிங்க, இந்த வீடியோவில் அப்படியே ஒரு நிமிஷம். அன்பிற்கினிய சகோதரி அவர்கள், அன்பிற்கினிய சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு இந்த பரிசு செல்கிறது. மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆலயத்தை கட்டுமானம் செய்த கலிய பெருமாள் அண்ணன் அவர்களுடைய வீட்டிலிருந்து அவர்கள் பெற்றுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. சான்றோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகள்லாம் பதில் சொல்லியிருந்தான்னா அது வேறு மாதிரி அந்த பிள்ளைக்கு கொடுத்துருப்பேன். அது அவங்க தான் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாண்ணா. நாளையிலேருந்து சின்ன பரிசு தான் தம்பி, பேனா பென்சில் இல்லை, ஒரு நல்ல பரிசாகவே கொடுப்போம். சரியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசு. 6 நாளைக்கு 7 நாளில் 6 நாள் பரிசு. ராமர் பட்டாபிஷேகத்தன்னைக்கு பட்டாபிஷேகத்தோடு நாம் நிறைவு பெற்றுடுவோம். ராமச்சந்திரமூர்த்திக்கு எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல நம்முடைய வடக்கு மலையான் சுவாமியினுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து ஒரு ராம நாமத்தை சொல்லிட்டு அப்படியே ஐயா சொல்கிறேன், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். ராம 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 ராம். ராம 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 சீதா ராம ராம ராம்.
இதே தான் 3 தடவை. ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தாகிமத ராமதூதே கிருபா சிந்தோ மத்காரையும் சாதய பிரபு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கடத்துமையில் நடத்தூகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு, ராமச்சந்திரமூர்த்திக்கு, சீதா பிராண்டியாருக்கு, ஆஞ்சநேய சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.